அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஈசன் பாதத்தில் இடம் கிடைக்க சனி மகா பிரதோஷ பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷ தினம். இந்த நாளில் எம்பெருமான் வழிபாடு செய்வது எத்தனை கோடி புண்ணியம் தரும் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இன்று அனைவரும் எம்பெருமானை மனதார நினைத்து வணங்க வேண்டும். வழிபாட்டோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை நீக்கி இன்பங்களை கொடுக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலில் இன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று பார்த்து விடுவோம். மார்கழி மாதம் என்றாலே பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிப்பதுதான் நல்லது. வெதுவெதுப்பான தண்ணீரில் தலைக்கு குளித்தாலும் சரிதான். வாய்ப்பு உள்ளவர்கள் தலைக்கு குளிக்கலாம். இல்லை என்பவர்கள் வெறும் உடம்புக்கு மட்டும் குளித்தாலும் போதும். உடம்புக்கு குளித்துவிட்டு அந்த தண்ணீரை தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள். வெதுவெதுப்பான தண்ணீரில் சிவபெருமானுக்கு உகந்த பசுஞ்சான விபூதி 2 சிட்டிகை போட்டு, கொஞ்சமாக கருப்பு எள் போட்டு, கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டு கலந்து 10 நிமிடம் அப்படியே விட்டுவிடுங்கள். பிறகு உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதிவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு குளிக்க வேண்டும். குளிக்கும் போது ஓம் நம சிவாய சொல்லி குளியுங்கள். உங்கள் கஷ்டத்தில் பாதி அந்த தண்ணீரோடு கரைந்து உங்களுடைய உடம்பை விட்டு வெளியேறிவிடும். இது ஒரு எளிமையான சூட்சம பரிகாரம். நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்கள். குளித்து முடித்த உடனேயே உங்களுக்குள் ஒரு நிம்மதி பிறப்பதை அந்த நொடியே உணர்வீர்கள். வேலைக்கு செல்பவர்களால் இன்று மாலை பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியாது. ஆகவே குளித்து முடித்த உடனேயே இன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை 6 மணிக்கு மேலாக பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு எம்பெருமானிடம் உங்கள் வேண்டுதலை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாடலை படியுங்கள். சிவபெருமான் பாதத்தில் உங்களுக்கு இடம் கிடைத்துவிடும். சிவபுராணத்தோட பாடல் வரிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சிவபுராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள் வரிகள் தான். சிவனை சென்றடைய சிவனின் பாதத்தில் இடம் கிடைக்க அவனை போற்றி பாடக்கூடிய முக்கியமான வரிகள். இந்த பாடல் வரிகளை இன்றைய தினம் படிப்பவர்கள் நிச்சயம் அந்த ஈசனின் பாதத்தில் இடம் கிடைக்கும். பொன் வேண்டும், பொருள் வேண்டும், எனக்கு இதை கொடு இறைவா, அதை கொடு இறைவா என்று கேட்பவர்களுடைய மத்தியில் ஈசனின் பாதத்தில் இடம் வேண்டும் என்று ஒரு நாள் வழிபாடு செய்து பார்ப்போமே. அதில் இருக்கும் மன நிம்மதி என்ன என்பதை நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் ஈசனின் பாதத்தில் இடம் தேவை என்றால் இப்போது சொன்ன பரிகாரமும் பாடலும் உங்களுக்கு சொந்தம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.